ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபாவி சுப்பிரமணியர் திருக்கோயில். அந்த திருக்கோயில்ல என்னப்பா இருக்கு? ஸ்ரீராமர், லக்ஷ்மர், சீதை, ஹனுமான் என்று சொல்லக்கூடிய இவ்வளோ தெய்வங்கள் இங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன ஒரு அண்டா, இந்த அண்டாவுல என்ன கல் ஒண்ணு மிதக்குது. நிஜமாவே இது வந்து ராமேஸ்வரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்லு. ராமேஸ்வரத்திலிருந்து எதுக்கு இந்த கல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ராமாயண காலத்துல ஹனுமன் ராமனுக்காக அந்த பாலம் கட்டப்பட்ட போது வைக்கப்பட்ட கல்லில் ஒரு கல் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அது வந்து நல்ல மிதக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த கல்லை தொட்டு கும்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். பிகாஸ் அது வந்து ஹனுமன் ஸ்ரீராமஜெயம் எழுதின கல். எப்பெல்லாம் உங்களுக்கு அனுபாவி சுப்பிரமணியர் கோயில் போகும்போது இந்த கோயிலுக்கு போகலாம். அது என்ன அனுபாவிக்கும் ஆஞ்சநேயருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ராமாயண காலத்தில் சஞ்சீவி மூலிகையை ஹனுமான் தூக்கிட்டு வரும்போது ஒரு தாகம் ஏற்பட்ட போது முருகனை பிரார்த்தனை செய்ததனால் அந்த இடத்துல ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி முருகப்பெருமானினுடைய அருளால் அந்த தாகத்தை தீர்த்துட்டு ஹனுமான் வந்து ராமரை பார்க்க வடக்க போனதா ஒரு கருத்து. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அணு அப்படின்னா அனுமான் நமக்கே தெரியும். வாவின்னா சுனை, அனுமனுக்காக ஏற்படுத்தப்பட்ட சுனை. அப்பேற்பட்ட இடத்துல இந்த கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்லை தொட்டு கும்புறதும் பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்பேற்பட்ட இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவை மாவட்டத்தில் தடாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை எழில் சூழ்ந்த இந்த அனுபாவி சுப்பிரமணியர் திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரைட் சைடு ஒரு பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் இருப்பார். பார்த்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டிக் கொள்ளவும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.